அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஔவையாருடைய தனிப்பாடல்கள் தான் பார்க்க போறோம். இந்த பாடல் போன பாடலுடைய தொடர்ச்சியா தான் இருக்க போகுது. போன பாடல்ல என்ன பார்த்தோம்? ஒரு மாலை நேரம் ஔவையார் அப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு மழை பெய்யுது. பக்கத்துல இருக்க ஒரு குடிசை பக்கமா போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்க? ஔவையாரை வரவேற்று நனைந்து அவர்களுடைய ஆடையை மாற்றுவதற்காக புது ஆடை கொடுக்குறாங்க இல்லையா? இதான் நம்ம போன பாடல்ல பார்த்தோம். இந்த பாடல்ல அந்த பெண்கள் ஔவையாருக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த சீனை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பெண்கள் அப்படி என்னதான் ஔவையாருக்கு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கீரை தான் சமைச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஏழ்மையான பெண்கள் இல்லையா, குடிசையில இருக்கிறாங்க. அதனால கீரை தான் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அன்பா அந்த கீரையை பரிமாறதுனால ஔவையாருக்கு ரொம்பவே மனசு என்ன செஞ்சது அப்படின்னா குளிர்ந்துச்சு. அதனால ஔவையார் ஒரு பாடலை பாடுறாங்க. என்ன பாடலை பாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தான் அளாவி நிறம் பசந்து பொய்யா அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகம் சரியாதோ கைக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெய்தாய் அந்த கீரை இருக்குல்லையே, அது நல்ல சூடா இருக்கு, சூடா பரிமாறுறாங்க. நறுவிதாய் அதுல இருக்கக்கூடிய வாசனை அப்படியே வருது. வேண்டளவும் தின்பதாய் கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்களே, அதான் வேண்ட அளவு தின்பதாய். நெய்தான் அளாவி அந்த கீரையில இருந்து அப்படி நெய் ஊறி வருது. நம்ம சமைக்கும் போது பெண்களுக்கு தெரியும், கத்திரிக்காயெல்லாம் நம்ம கூட்டு பண்ணோம் அப்படின்னா நெய் அதுல இருந்து பிரிஞ்சு வரும். அதே மாதிரி அந்த கீரையில இருந்து நெய் வருதான். நெய்தான் அளாவி நிறம் பசந்து பாக்குறதுக்கு பச்சை பச்சைன்னு இருக்கு. பொய்யா அடகென்று சொல்லி, இது அடகு அப்படின்னா கீரை, அடகுன்னு சொல்லி அதாவது கீரைன்னு சொல்லி என்னை ஏமாத்தா பாக்குறாங்க. இது கீரை எல்லாம் கிடையாது. அமுதத்தை இட்டார், இது வானலோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அமுதம். அததான் இந்த பெண்கள் எனக்கு பரிமாறி இருக்காங்க. கடகம் சரியாதோ கைக்கு. கடகம் சரியாதோ கைக்குனா இவங்களுடைய கைக்கு தங்க வளையல்கள் சேராதோ அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஔவையார் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா சமைச்சிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? உன் கைக்கு தங்கத்துல காப்பு போடணும்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. இவங்க கையில தங்க கடகம் சரியாதோ அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் ஏன் அப்படி சொல்றாங்க? கீரை என்ன அவ்வளவு பெரிய ருசியான உணவான்னு கேட்டா கிடையாது. ஔவையார் பல மன்னர்களிடம் சென்று விருந்து சாப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டி பேசாம இந்த கீரை பாராட்டி பேசுவதற்கு காரணம் இந்த கீரை கிடையாது, இந்த கீரையை பரிமாறினவர்களுடைய அன்பு. அததான் நம்ம இந்த பாடல புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான பாடல் இல்லையா? ஔவையார் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு, அப்படி ஓய்வா இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் கேக்குறாங்க, எம்மா நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்கள் சொல்றாங்க அவங்க பாரியினுடைய மகள்கள் அப்படின்னு. ஔவையாருக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு, பாரி மன்னனுடைய மகள்களா இந்த குடிசையில இப்படி வெந்த கீரையை சாப்பிட்டு கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, எப்படியாவது இந்த பெண்களை கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பாரி மகளிருடைய கதையில 2 பேர் வராங்க. முதல்ல கபிலர் தான் பாரி மகளிரை திருமணம் செய்து வைத்ததாகவும் ஒரு கதை இருக்கு. இல்ல ஔவையார் தான் திருமணம் செய்து வைத்ததாகவும் ஒரு கதை இருக்கு. ஔவையார் திருமணம் செய்து வைத்ததற்கான சான்றாதான் இந்த தனிப்பாடல்கள்லாம் பின்னாடி வரப்போகுது. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடைய காணொலியை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாரி மகளிரை ஔவையார் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நன்றி, வணக்கம்.